எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து அரிசி பூரி தாங்க செய்ய போகிறேன். அரிசி பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ரேஷன் அரிசியை வந்து ஒரு 3/4 காப்பி வந்து ஊற வச்சுக்கணுங்க. அதான் கூட வந்து துவரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் போட்டு அரிசியாக கூட போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அரிசி வந்து ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வந்து மாட்டு தொட்டில் ஊற்றிடுங்க. நல்லா அரிசி வந்து கழுவினா, ஏன்னா அந்த ரேஷன் அரிசி வாசனைலாம் போயிடுங்க. லைட்டாக உப்பு போட்டுவிட்டு கழுவினா கூட அந்த ஸ்மெல்லே வராதுங்க. சூப்பராக இருக்குங்க அடை. நான் அடிக்கடிக்கு செய்யுங்க. இது பாருங்க, வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா அரிசிலாம் முயங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா அரிசி வந்து ஊட்டங்க. அரிசி ஊட்ட பிறகு பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்கள், அரிசி வந்து நல்லா ஊறிச்சு பாருங்கள். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம் வாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருளாக வாங்க. அரிசி எடுத்து போட்டு அதான் கூட பச்சை மிளகா வந்து ஒரு 4-5 போடுங்க. உப்பு தேவைக்கேற்ப, பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு போடுங்க, தோலோடு போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்குங்க. இருக்கிற அரிசிலாம் போட்டு நான் ஒரே ஜாரிலே மொத்தத்தையும் அரைச்சிட்டேங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக தண்ணியாக அரைச்சா கூட பரவாயில்லைங்க. அது கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்குது, லாஸ்ட் வைக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி, ஏன்னா கட்டியாக அரைச்சா மிக்ஸி ஜார் சரி அரைக்காதில்ல, அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் இது வந்து கெட்டி பதியமாக அரைக்கணுங்க. அந்த காலத்தில் நம்ம வந்து அம்மியில் அரைப்போம், அது கெட்டியாக அரைச்சிடுவோம் கையில் ரூபத்தினால. மிக்ஸி வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஜாமாகவும் கெட்டியாக அரைக்க முடியாது. அந்தமாரி டைமில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. கொஞ்சம் துரைக்காக எதாவது பாருங்கள், நல்லா கொஞ்சம் மையாக அரைச்சிருந்தாங்க. அப்போ நல்லா இருக்குங்க பூரிக்கு. ரொம்ப ரவையாக வேணாம், கொஞ்சம் நைஸ் ரவை மாரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ தண்ணியாக இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு டிப்ஸுங்க. ஒரு ட்ராப் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றிக்குங்க கடாயில். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மாவுலாம் அதில் போட்டுக்குங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் அடை சொல்ல தண்ணியாக போயிடுங்க. அதனால் கொஞ்சம் இன்னும் கெட்டி பதமாகணும். மொத்த மாவு எடுத்து போட்டுட்டு அதான் கூட வந்து சீரகம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீரகம் தேவையோ அதில் ஆட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து சீரகம் கொஞ்சம் நெத்திக்கு கொஞ்சம் மீடியமாக தான் இருந்தது. ஒரு கைப்பிடி சீரகம் போட்டு நல்லா கிண்டி துவைவு எடுத்தால் அந்த ஈரப்பதெல்லாம் இசுக்கிச்சு பாருங்கள். நல்லா இப்போ சப்பாத்தி பதத்துக்கு மாரி ஆயிடணுங்க. அதுக்கப்புறம் வந்து சூடாக இருக்கும். கொஞ்சம் சூடு வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. ஆற வச்சு நல்லா பெயிஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள். சூப்பரான அடை செய்யறதுக்கு ரெடி வாங்க. இப்போ அடுப்பத்தி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வாயால் கட் பண்ணி வந்து வாயால் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு உண்டிங்களாக சப்பாத்தி சைஸுக்கு இருக்கு போதுங்க. அந்த சைஸில் அடை எடுத்து தட்டி நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீடு செய்வாங்க பாருங்க. இந்த மூளை முக்கெல்லாம் கொஞ்சம் விரிசலாக விடுங்க, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி நல்லா தட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த நம்ம தட்டி வச்ச அடையை அரிசி பூரியை சொல்லுவோம்ல, அந்த அரிசி பூரியை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாப்பாடே தேவையில்லைங்க. இது காம்பினேஷன் வந்து சட்னி கூட வச்சுக்கலாம், தக்காளி சட்னி வச்சுக்கலாம், இல்லை வெறுமனே சாப்பிட்லாங்க. நாங்கள் வந்து சைடிஷ்க்கு எதுவுமே கிடையாதுங்க, அப்படியே சாப்பிடுவோம். நல்லா வெயிட் ரொம்பிடும். அன்றைக்கி வந்து சாப்பாடு இதே எங்களுக்கு நைட்டுக்கோ மதிய டைம்லையோ சூப்பராகுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அடை தட்டி போடுறேன் பாருங்கள். யாருக்கெல்லாம் வந்து இந்தமாரி அடை பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து குழந்தைங்களும் நல்லதாங்க. நம்ம பாரம்பரிய உணவு தான். நான் வந்து புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சி செய்ய மாட்டேங்க. நான் எப்பவுமே வந்து அந்த காலத்தில் மாரி பாட்டிங்க செய்கிற மாரி தான் செய்வேங்க எல்லா பொருளுமே. அதுக்கப்புறம் நல்லா உப்பி வருது பாருங்கள். அரிசி பூரி வந்து நல்லா வெள்ளை பூரி மாரி பூரி நல்லா உப்பி வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு அடைங்களாம் மொத்தத்தையும் தட்டி எடுத்துட்டேங்க பூரி. அதுதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ரொம்ப கொத்தா சூப்பராகுதுன்னு சொன்னார்.